ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பாரத தேசத்தில் அன்னை பராசக்தி குடிக்கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் கோயில்களான சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டு வரும் நாம் இப்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசிக்க உள்ளோம். ராஜஸ்தானில் புகழ்பெற்ற சக்தி பீடங்களாக 5 கோவில்கள் திகழ்கிறது. அவற்றில் இன்று நாம் தரிசிக்க போவது கரௌசி மாவட்டத்தில் கைலாதேவி கிராமத்தில் பனாஸ் ஆற்றின் கிளை நதியான கலீசில் ஆற்றங்கரையில் அமைய பெற்ற புகழ்பெற்ற கைலாதேவி கோவிலை தான். இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையை ஆதிசக்தியின் அவதாரமாக வணங்குகிறார்கள். கந்த புராணத்தில் 65வது அத்தியாயத்தில் கைலாதேவி பற்றி விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் தேவி தனது பெயர் கைலேஸ்வரி என்றும் கைலாதேவி என்று மக்களால் அன்புடன் கலியுகத்தில் போற்றப்படுவாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கலியுகத்தில் கைலாதேவியை வழிபட்டால் கேட்ட வரங்கள் உடனடி கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நந்தகோபருக்கும் யசோதாவிற்கும் பிறந்த பெண் குழந்தையான மகாமாயா என்ற ஆதிசக்தியின் அவதாரமாக கைலாதேவி போற்றப்படுகிறாள். பாகவத புராணத்தின்படி கிருஷ்ண பரமாத்மாவின் தந்தையான வசுதேவர் கிருஷ்ணர் பிறந்ததும் அவரை யசோதாவிடம் விட்டுவிட்டு அவருக்கு பதிலாக யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை தன்னுடன் சிறைக்கு எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார். கம்சன் 8வது குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி அறிந்து அக்குழந்தையை கொல்ல வந்தபோது அது பெண் குழந்தையாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியமுற்றான். இருந்தும் அந்த பெண் குழந்தையை கொல்ல முயன்ற போது தேவி தன் தெய்வீக வடிவத்தை எடுத்து கம்சனை கொல்வதற்காக பிறந்த குழந்தை கோகுலத்தில் பாதுகாப்பாக உள்ளது என்று கூறி மறைந்து விடுகிறார். அந்த மகாமாயை இங்கே கோவில் கொண்டு கைலாதேவி கரௌசி மையா என்று மக்களால் அன்போடு வணங்கப்படுகிறார். கைலாதேவி இங்கு கோவில் கொண்டு உள்ளதற்கு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை கூறப்படுகிறது. தேவியின் உருவம் 11ஆம் நூற்றாண்டில் கரௌசியில் உள்ள காடுகளுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. கைலாதேவியின் பக்தரான கேதாரகிரி என்ற முனிவர் அவர் முன் தோன்றி அவர் விருப்பப்படி அந்த பகுதியில் குடிக்கொள்வேன் என்று உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது. கரௌசியை ஆட்சி செய்த யதுவம்ச ராஜபுத்திர அரசர்கள் கைலாதேவியின் பக்தர்களாக விளங்கி அன்னையை பேணி வந்தனர். 1723 இப்பகுதியை ஆண்ட அரசர் மகாராஜா கோபால் சிங் இக்கோவிலின் அடித்தளத்தை அமைத்தார். மேலும் அவர் கைலா அன்னையின் சிலையோடு கோட்டைக்கு அருகில் உள்ள குகையில் இருந்து 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான சாமுண்டி தேவி சிலையை கொண்டு வந்து இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்தார். அவருக்கு பின்னால் வந்த அர்ஜுன் பால் என்னும் அரசர் ஒரு பெரிய குளத்தை கட்டினார். இன்று வரை அப்பகுதியில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான நீர் ஆதாரங்களில் ஒன்றாக அக்குளம் விளங்குகிறது. 1886 மகாராஜா பன்பார்பால் அரியணை ஏறியதும் இக்கோவிலை நவீன கட்டிடக்கலையுடன் புனரமைத்து துர்கா சாகர் என்ற கிணற்றை எழுப்பி பக்தர்கள் வந்து தங்கி அம்மனை தரிசிப்பதற்கு பல வசதிகளை செய்து கொடுத்தார். அவருக்கு அடுத்து அரியணை ஏறிய மகாராஜா ஓம்பால் பெரிய அளவிலான மின்சக்தி இல்லத்துடன் கூடிய அழகாக வடிவமைக்கப்பட்ட தர்மசாலாவை கட்டினார். 1947ஆம் ஆண்டில் மகாராஜா கணேஷ் பால் கோவிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் இரண்டையும் பளிங்கு கற்களால் புதுப்பித்தார். தற்போதைய மகாராஜா கிருஷ்ணச்சந்திர பால் பல மேம்பாட்டுகளை செய்து பல நவீன வசதிகளையும் செய்துள்ளார். ஆன்மீகத்தோடு கல்வியையும் குழந்தைகளிடம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கைலாதேவி அறக்கட்டளையை நிறுவி அவர் கைலாதேவி மேல்நிலை பள்ளியையும் தொடங்கி வைத்தார். அது மட்டுமல்லாமல் புதிய தர்மசாலைகள் ராம் பவன், கன்சல் பவன், சீதா பவன், ரத்தம் தேவி பவன் மற்றும் தோலப்பூர் தர்மசாலை ஆகியவற்றையும் நிறுவியுள்ளார். மேலும் இக்கோவில் பற்றி பல அரிய தகவல்களை நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம்.
சர்வம் சக்திமயம்.